ப்ளவுஸில் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்க்கான வீடியோஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கோட டீப் நெக் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கான கர்வ் லைன் போட்டுட்டேன். ஆம்கோல் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சு அதுலேயுமே ஒரு கர்வ் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சஸ் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 12 இன்ச்சஸில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். துணியோட கிளாத் வந்து மடிப்பு பக்கம் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ப்ளஸ் அதோட வந்துட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்துட்டு நீங்கள் ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் லைனுமே மாறும். அதுலேருந்து பிளேட் வச்சு நீங்கள் ஒரு 1 இன்ச், அரை இன்ச்சு, ஆஃப் இன்ச்சுன்னு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. அப்புறம் இந்த சைடுலேயுமே வந்துட்டு சைடு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்லேயுமே மைனஸ் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சஸ் 5.5 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா டாட்லாம் பிடிக்க பேலன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சஸ் கிட்டே வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணோம்ல, ஸோ அந்த ஆஃப் இன்ச் இறக்குன இடத்துலையுமே 2 இன்ச்சு மேலே ஏற்றணும் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் கிராஸாக ஒரு கர்வ் ஷேப் போட்டு பாருங்கள். ஸோ வந்து ஷோல்டருக்கு நேராக அந்த மார்க்கிங் வரும். இது வந்து கப் ஸ்லீவ்க்கான கரெக்டான ஒரு டாட் மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சஸ் வந்து இந்த பட்டன் பட்டிக்காக எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது நீங்கள் அதை சேர்த்து எடுத்துட்டீங்க அளவுனா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து டைட் லூஸில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பாடியோட வித்துன்னு பார்த்துக்கங்க. சீம் அளவோட சேர்த்து எடுக்கிறேன். பாடி ஷேப் வந்து 10 இன்ச்சஸ் வருது. அக்யூரேட்டான அளவு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ் தான். ஸோ இந்த 8 இன்ச்சஸ்லேருந்து நான் எப்பயுமே வந்துட்டு 8 இன்ச்சுனா எடுக்கவே கூடாது. எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தையலுக்கான அளவுமே வரும். நான் அந்த அளவு இல்லாமலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நான் எப்பயுமே அளவு எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஸோ எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் கட்டிங் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ஷேப் எவ்வளோ ஷேப்போட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சிடும். ஸோ ப்ளவுஸோட வீடியோஸ் யாரோட வீடியோஸ் ஏதாவது யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா யாரோட ஒருத்தங்க வீடியோ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். எதனால் அப்படின்னா எல்லார் வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அது அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸே அவங்க வீடியோஸே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கற்றுக்கலாம். ஒரு 10 பேர் வீடியோ போடுறாங்க எல்லார் வீடியோவும் பார்த்து நம்ம வீடியோ கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். மைண்டு கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் எடுக்கும். ஸோ ஒருத்தவங்களே ஃபாலோ பண்ணுங்கள். அதனால உங்களுக்கு தான் நல்லது. நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக இப்படி தான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஷேப் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். எதுவுமே கஷ்டம்னு கிடையாது. கஷ்டம்னு நினச்சா தான் அது கஷ்டம். ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ப்ளவுஸ் டாட்லாம் நான் எப்படி பிடிக்குதுன்னு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.